Hey friends, welcome to our channel Swati Jai Lifestyle. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி 300 rupees கொடுப்பாங்க. அதை சேவிங்ஸ் பண்றதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை இந்த வீடியோ லாஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போயிடலாம். வீட்டை மேனேஜ் பண்றது ஒரு கலை. நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் சரி, யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல நிறைய இல்லத்தரசிகள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டை வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க. நீங்களே அவங்களுக்கு கமெண்ட் போட்டிருப்பீங்க, ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. நல்லா மேனேஜ் பண்றீங்க, ரொம்ப அழகா வீட்டை மெயின்டைன் பண்றீங்க, ரொம்ப அழகா நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு. எவ்வளவு பேர் வீட்டுல உங்களுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கிடைக்குது? எவ்வளவு பேர் வீட்டுல உங்களோட சாய்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நீ உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய் அப்படின்னு உன்னை ஜட்ஜ் பண்ணாம இருக்காங்களா? உங்க வீட்லயும் சரி, உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, உங்களை ஜட்ஜ் பண்ணாம உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நீ என்ன வேணா செய் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்களா? இல்லத்தரசிகள் காலைல எந்திரிச்ச உடனே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாஷிங் மிஷின்ல துணி போட்டு அந்த துணியை எடுத்து போய் ஆற வச்சுட்டு அந்த துணி காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து துணியை வந்து மடிச்சு வச்சுட்டு வெஷல் வாஷிங் பண்றதுல விட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி செல்ஃப்ல அடுக்கி வச்சுட்டு ட்ரெஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டு ஹவுஸ் கிளீனிங் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை வந்து தொடச்சி விடிச்சிட்டு எவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு நீங்க இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் எடுத்துக்கலாம், வீட்டில் வேலை செய்யாமலையும் உங்களுக்காக இருந்திருக்கலாம். ஆனா ஒய்ஃபால அந்த மாதிரி பண்ண முடியுமா? வேற ஹெல்ப் ஏதாச்சும் எடுக்க சான்ஸ் இருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா? நீங்க உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா உங்க பசங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடையும் நல்லா சுத்தபத்தமா வச்சுட்டு வீட்டையும் நல்லா அழகா மெயின்டைன் பண்ண முடியுமா? டெய்லியும் நம்ம லைஃப்ல பாக்குறோம், எல்லாரையுமே யாராச்சும் ஒருத்தர் நம்மளை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க, நம்மள குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க, நம்மள ஜட்ஜ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. நம்ம சுத்தி இருக்கிற யாராச்சும் ஒருத்தராச்சும் ஒரு நாளைக்கு நம்மளை பத்தி கண்டிப்பா பேசிடுவாங்க. ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமன் வேலைக்கும் போயிட்டு வீட்டுல இருக்கிறவங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யற பெண்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் வேலைக்கு மட்டும் போயிருப்பாங்க, வீட்டுல ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இல்லத்தரசிகள் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. வீட்டு செலவா இருந்தாலும் சரி, வீட்டை மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஒரு டைலாக் பேசுவாங்க, நீ நம்ம காலையில இருந்து வீட்டுல தானே இருக்க, ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்றாங்க. ஆனா காலையில இருந்து வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தா அந்த வீடு நீட்டா கிளீனா இருக்குமா? வீட்டை பார்க்க முடியுமா நீங்க வேலை செய்யல அப்படின்னா? ஒர்க்கிங் உமன் வேலைக்கு மட்டும் போயிட்டு வீட்டை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம மெயின்டைனே பண்ணாம அந்த விஷயங்களை அப்படி அப்படியே போட்டு வச்சீங்க அப்படின்னா, உங்க வீட்டை நீங்க கிளீனா வச்சுக்கல அப்படின்னா உங்க வீட்டை நீங்க பார்க்க முடியுமா? இல்லத்தரசிகளும் சரி, ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வீட்டை மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தை பட்டுட்டு தான் இருப்போம். நம்ம சின்ன சின்ன ஒரு ஸ்மைலோட தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம பேசுறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் அப்படின்னா கூட காட்டியிருக்க மாட்டோம். அந்த ஸ்மைலோட அவங்க பேசும்போது நம்ம சிரிச்சுட்டு அந்த ஸ்மைலோடையே நம்ம எதுவும் காட்டிக்காம ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஸ்மைல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே போதும். நமக்கு இருக்கிற எல்லா கடனையும் கஷ்டத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி மீண்டு வந்துருவோம். அதுக்கு ஒன்னே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். வீடு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அந்த வீட்டோட பெண்கள் மட்டும்தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க. இதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க 2 பேருமே ஒன்னா செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். There is life if you are together we can achieve. If there is unity, there is strength. கணவர் ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லணும், மனைவி கணவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க 2 பேரும் கூடி இருந்தாலே போதும், உங்க 2 பேர் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி வந்துருவீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸா மட்டும்தான் அமையும். அதுக்கு நீங்க 2 பேருமே ஈகோ இல்லாம 2 பேருமே எல்லாத்துக்கும் தேங்க்யூவும் சாரியும் சொல்லிட்டு முன்னேறி வந்தீங்க அப்படின்னா உங்க 2 பேரோட லைஃப்ல எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. நீங்க தாராளமா உங்க லைஃப்ல முன்னேறி வந்துருவீங்க. எல்லா வீட்லயும் இல்லத்தரசிகள் அவங்களுக்காக கொஞ்சமாச்சு ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஹாப்பியா இருங்க. எப்பவுமே ஒரு சின்ன ஸ்மைலோட உங்க லைஃபை ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சந்தோஷமா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி முன்னேறி வந்துருவீங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, உங்க இன்ட்ரெஸ்ட்டை முன்னேற்றி கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் அமையும். சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 300 rupees கொடுப்பாங்களா, அவங்க வீட்டு செலவெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்களா, ஜுவல்லரி வந்து அடகு வச்சு தான் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, அசல் வட்டி கட்டுற வேலை மட்டும் இருக்கு, அதுவும் அவங்க கணவர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னாங்க. சேஃப்டிக்காக மட்டும் ஒரு 300 rupees டெய்லி தராங்க அப்படின்னாங்க. ஒரு 300 rupees தராங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு மட்டுமே வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
நீங்கள் டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 11 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயினாவோ இல்லை ஒரு ஜுவல்லரியாவோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு 300 ருபீஸ் இருக்குது உங்கள் கையில் செலவு பண்ணிட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னா சரவணா எலைட்டில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஸ்கீம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லியான இந்த ஒரு பல்கான அமௌண்ட்டை சேமிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு எப்போவுமே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ கோல்டில் உங்களோட சேஃப்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தினமும் 300 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னுறியா, ஓப்பன் இருக்கிற உண்டியெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மந்த்லி ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா மாதம் ஒரு உண்டியல் உடைக்க முடியாது, அதுக்குன்னு தனியாக செலவு பண்ண முடியாது நம்மளால. அந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 300 ருபீஸ் உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட்டீங்க அப்படின்னா 9000 ருபீஸ் ஆகுது. இதுக்கு நீங்கள் மந்த்லி ஓப்பன் பண்ணி ஒரு கோல்டு காயின் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக கேட்டிருக்கீங்க. மந்த்லி ஓப்பன் பண்ணி ஒரு கோல்டு காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பண சேமிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏலச்சீட்டு போடலாம். ஏலச்சீட்டு பார்த்தீங்கன்னா 10 மாதம் சீட்டு, 1 லட்ச ரூபாய் சீட்டு. கரெக்டாக தாராளமாக 9000 ரூபாய் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தள்ளு போகிற மிச்சம் அமௌண்ட்டு தானே கட்ட போகிறோம். அதனால 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேரில் மகிழான் சாமான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சேமிப்பா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 9000 ரூபாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு சிட்டு போட்டுக்கோங்க. கோல்டு சிட்டை பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டா 9000 ரூபாவா போட முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களோட டெய்லி சேவிங்ஸ் வந்து 300 ருபீஸ் இருக்கிறதால ஒரு 3 சிட்டா போட்டுக்கோங்க. 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒன்று 2000 ரூபாய், ஒன்று 3000 ரூபாய், ஒன்று 2000 ரூபாய், அந்த மாதிரி ஒன்று 1000 ரூபாய். இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் வந்து ஒரு பல்கான அமௌண்ட் ஒரு 3000 ருபீஸ் ஃபர்ஸ்ட் சேருது அப்படின்னா அந்த 3000 ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாதம் ஃபர்ஸ்ட்டில் வந்து அவர் கொடுக்குற அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஒரு 3000 கட்டிடுங்க. 3000 கட்டிட்டா இன்னும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு பேலன்ஸ் இருக்கும். 1000 ரூபாய் ஒன்று, 2000 ரூபாய் ஒன்று, 2000 ரூபாய் ஒன்று. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொரு 1000 ருபீஸ் சேவ் பண்ணும்போது இன்னொரு சீட்டை கட்டிடலாம். இன்னொரு 2000 சேவ் பண்ணும்போது இன்னொரு சீட்டை கட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு மாதம் முழுக்க 30 நாள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டெய்லி 300 ருபீஸ் கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டு சீட்டை. அப்போ கட்டுறதுக்கு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி கோல்டு சீட்டாக போட்டு நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஜுவல்லாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்கிறதால தங்கமாக தான் நம்ம போக முடியும். ஏன்னா அதோட விலை நமக்கு ஏறிட்டே போகிறதால நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டு சிட்டை வந்து உங்களுக்கு டெய்லி 300 ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 9000 உங்களுக்கு ஒரு மந்த் சேவ் ஆகுது அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பணமாக வேணும் அப்படின்னா 10 மாதத்துலேயே 1 லட்ச ரூபாய் சிட்டு முடிஞ்சிடும். அந்த 10 மாதம் 1 லட்ச ரூபாய் சிட்டு போட்டுக்கலாம். நம்ம இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாக மாதம் கோல்டு காயினாக எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த 300 உண்டியெல்லாம் சேவ் பண்ணிட்டு மாதம் நீங்கள் போயிட்டு ஒரு கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மாதம் எனக்கு வாங்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் டெய்லி காசு கையில் இருந்தால் செலவாயிடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிஜிகோல்டில் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சரவணா எலைட்டில் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கலாம். வேற யாருக்காச்சும் ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.